வணக்கம் அன்பு நண்பர்களே. புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராகவும் தெலுங்கானாவினுடைய ஆளுநராகவும் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு சற்று முன்பு ராஜினாமா செஞ்சிருக்காங்க. தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு முறைப்படி அனுப்பி வச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே ஆள்பவர்களும் ஆண்டவனும் உத்தரவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப தலைமையிலிருந்து கிடைத்த உத்தரவு அல்லது சமீட்சை அதை தொடர்ந்துதான் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் இவர்களுடைய பூர்வீகம். கன்னியாகுமரி மாவட்டத்துல இவருடைய தந்தை குமரி ஆனந்தன் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்தவர். காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன். அப்படி காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்திருந்தா கூட பாஜகவுல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கக்கூடிய பிரச்சாரத்தை இவங்கதான் அதிகமா முன்னெடுத்தாங்க. அவங்களுடைய உருவம் அப்படி சொல்லப்பட்ட சொலவடை இதையெல்லாம் வைத்து அவர்களை கடுமையான உருவ கேலிக்கு உள்ளாக்கின போதும் கூட அதையெல்லாம் கடந்து அதையே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பயணிச்சவங்க தமிழிசை சவுந்தரராஜன். இந்த நிலையில தான் ஆள்பவரும் ஆண்டவரும் உத்தரவிட்டா மறுபடியும் தான் தேர்தலை சந்திப்பேன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடந்த முறை மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த பொழுதுதான் தூத்துக்குடியில கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டாங்க. அந்த கனிமொழியை எதிர்த்து போட்டியிடுகிற பொழுது அவங்க தூத்துக்குடியில கடுமையாக பாஜக எதிர்ப்பலை வீசிச்சு. இன்னும் சொல்ல போனா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம். வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூட கோரி தூத்துக்குடி மக்கள் வீதிக்கு வந்து போராடினாங்க. கடுமையான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. மத்திய அரசும் மாநில அரசுமா பாஜக அதிமுக இரண்டுமே அந்த கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்துல 13 பேர் பலியும் ஆயிருந்தாங்க. இதனால ஒட்டுமொத்த தூத்துக்குடியும் பதட்டமும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையும் வீசுற நேரத்திலேயே தமிழிசை சவுந்தரராஜன் கனிமொழி எதிர்த்து போட்டியிட்டாங்க. இதையெல்லாம் மதிப்பீடு செய்துதான் அவருடைய பணியை அங்கீகரிக்கிற விதமா அவரை கௌரவிக்கிற விதமா பாஜக அரசு அவருக்கு தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராகவும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கவர்னர் பதவிங்கிறது ஒரு ஓய்வு கொடுக்கறதுக்கு சமமானது. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் எப்பொழுதுமே ஆக்டிவா பாலிடிக்ஸ் செய்யறத விரும்பக்கூடியவங்க. அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஆள்பவரும் ஆண்டவனும் உத்தரவிட்டால் தான் தேர்தலை சந்திப்பதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எந்த தொகுதியை ஒதுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் எழுந்திருக்கு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எந்த தொகுதியை ஒதுக்க போறாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கு விருப்பமான தொகுதியின் ஒரு 5 தொகுதியினுடைய பட்டியலை கொடுத்திருக்காங்க. அதுல முதல் 3 தொகுதிகளுடைய பட்டியல்ல எந்த தொகுதியெல்லாம் இருக்குன்னா பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, தென் சென்னை. அதுல பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறதுக்கு விரும்புறாங்க. ஆனா பாண்டிச்சேரியில தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது அப்படிங்கறதா அங்க உள்ள கள நிலவரம் மூலமா நமக்கு தெரிய வருது. காரணம் என்னன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமுதாயம் முதல்ல அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் பட்டியல் சமூக மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. நாடார் சமூக மக்கள் அந்த தொகுதிக்குள்ள கொஞ்சம் குறைவான அளவுலே இருக்காங்க. இதனால தமிழிசை சவுந்தரராஜனை இந்த தொகுதிக்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும்னா கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு பாஜகவுக்கு உளவு பிரிவுல இருந்து ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான தகவலும் சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்படி ஆளுநர் முரண்டு பிடித்துக்கிட்டு பல கோப்புகள்ல கையெழுத்து போடாம இருக்காரோ அது மாதிரி பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியோட சபாநாயகர் ஆக்கப்பட்ட செல்வத்துக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையில ஏகப்பட்ட மல்லுக்கட்டுகள் இருக்கு. அதுல பல கோப்புகள் கையெழுத்து போடாமலும் இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய பாஜகவினருக்குள்ளேயே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக ஒரு கோஷ்டி இருக்காங்க. அதனால அவங்க பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணது சரியா இருக்காது, தலைமையும் அவங்களுக்கு பாண்டிச்சேரியை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாண்டிச்சேரியில யார் தாங்க வேட்பாளர் அப்படின்னு கேட்டா நமச்சிவாயத்தை கை காட்டுறாங்க. பாண்டிச்சேரியினுடைய மாநில அரசினுடைய கீழே பொறுப்புல இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. அப்படி அமைச்சரா இருக்கக்கூடிய நமச்சிவாயத்தை பொறுத்தவரை வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய புதுவை முதல்வர் ரங்கசாமியினுடைய சொந்த அண்ணனுடைய மருமகன். அப்படி பார்த்தா இவருடைய மருமகன். சோ இவர் நிக்கிறப்ப 2 கட்சியினரும் வேலை பார்ப்பாங்க. பாஜகவினரும் வேலை பார்ப்பாங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி கட்சியினரும் வேலை பார்ப்பாங்க. அதனால வெற்றி எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் அவரை முன்னிலைப்படுத்துறாங்க. சோ பாஜகவை பொறுத்தவரை அங்க எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளரா பாஜகவினர் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரா இருக்கிறவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நமச்சிவாயம். சோ நமச்சிவாயத்துக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிற பட்சத்துல தமிழிசை சவுந்தரராஜன் கன்னியாகுமரியை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில 9 முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்தவர் 9 முறையில 2 முறை வென்றிருக்கிறார். இந்த தொகுதிக்குள்ள நாடார் சமூக வாக்கள் வலுவா இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அண்மையிலே கன்னியாகுமரியில் மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பின்பு மிக முக்கியமான பாஜக நிர்வாகிகளிடம் பேசிய அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரியில சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நிலையில தான் அதுல இருந்து 2 நாட்களுக்குள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. ஆள்பவர்களும் ஆண்டவனும் உத்தரவிட்டால் தேர்தல்
தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் எங்கிருந்தோ ஒரு சமீட்சை கிடைத்திருக்கும். அவருக்கு சீட்டுங்கிறத உத்தரவாதப்படுத்திய பின்புதான் அவர் ராஜினாமா செய்திருப்பார். ஏன்னா கவர்னர் பதவிங்கிறது பெரிய பதவி. அண்மையில கடந்த தேர்தலின் போது திருவனந்தபுரத்தை சேர்ந்த கும்மனம் ராஜசேகரன், அவரும் கவர்னரா இருந்தார் வெளிமாநிலத்துல, தேர்தல் நெருக்கத்துல ராஜினாமா செய்து விட்டு வந்து தேர்தலை சந்திச்சாரு. அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கட்சி உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அது இல்லாத பட்சத்துல தென் சென்னை தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய தொகுதியில் அடுத்தடுத்த பட்டியல் இருக்கு. ஆனா திருநெல்வேலியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரனுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. தூத்துக்குடியில கனிமொழி எதிர்ப்பதற்கு வேட்பாளர் இல்லையா, அங்கேயே மீண்டும் இவங்களை அனுப்ப போறாங்களா தமிழிசைய அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே நேரத்துல தமிழிசை பாண்டிச்சேரி இல்லாத பட்சத்துல அவர் வைக்கக்கூடிய குறி என்று சொல்வது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியா தான் இருக்கு. அப்படி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு தமிழிசை களமிறக்கப்படுற பட்சத்துல அவருடைய சொந்த சித்தப்பா, அதாவது அவங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பியினுடைய மகன் தான் விஜயவசன். அதனால அண்ணன், தம்பி, அக்கா இருவருக்கும் இடையிலான போராட்டமாகவும் தேர்தல் களம் இங்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இதையெல்லாம் நாம் மறுபரிசீலனை பண்ணி பார்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. இன்னொரு பக்கத்துல பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை 9 முறை போட்டியிட்ட அனுபவம் கொண்டவர், ஏராளமான பணிகள் இந்த தொகுதிக்குள்ள செஞ்சிருக்காரு. ஒரு விருப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பாரதிபுரத்துல மேம்பாலம், மார்த்தாண்டத்துல மேம்பாலம், சுசீந்திரத்தினுடைய புறவழிச்சாலையின் ஏராளமான பணிகள் செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா 48,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தந்தது அவரே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சோ இதையெல்லாம் மதிப்பீடு செய்து கட்சி தலைமை தன்னை கைவிடாது என்று பொன் ராதாகிருஷ்ணன் ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவரோடு சீட் ரேஸ்ல விஜயதரணி இப்படி பல பேரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஓட்டத்தில் முன்வரிசையில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூடுதலா சேர்ந்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வருவதால் அவருக்கு சீட் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எந்த தொகுதி என்பதுலதான் இந்த 3 தொகுதிகளுக்குள்ளாக, அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, தென் சென்னை, அது எல்லாமே மிஸ் ஆச்சுன்னா மட்டும் தூத்துக்குடி அப்படிங்கக்கூடிய இந்த 4 தொகுதிகளுக்குள்ள ஏதேனும் ஒரு தொகுதி தமிழிசைக்கு ஒதுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.